கல்யாணி என்று ஆரம்பித்த பெயர் வரிசையில் நெஞ்சு பதற ஊன்றி பார்த்தாள். திருமதி எஸ்.ஆர். கல்யாணி என்ற பெயரை வாசித்ததும் முன்னும் பின்னும் பார்த்தாள். சில கல்யாணிகள் நடுவே ஒரே ஒரு பெயர் முன்தான் எஸ்.ஆர். என்று காணப்பட்டதும் அவளுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி. பகவானே, இந்த அம்மா நம் ஊரில் வசித்த மிஸ்ஸஸ் எஸ்.ஆர். என்பவளாக இருக்கணும். பிரார்த்தித்து கொண்டு எழுந்தாள். மனதில் பலவும் எண்ணியபடி அவள் ரிசப்ஷனை அணுகினாள். டெலிஃபோனில் ஒருத்தரை அவசரமாக கூப்பிடணும், உதவ முடியுமா? மேஜைக்கு பின்னால் இருந்த பெண்ணிடம் பணிவாக கேட்டாள். ஒரு தடவை தொலைபேசியை உபயோகிக்க ₹1 கட்டணும். 3 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது. ஹோட்டல் அறையிலிருந்தும் வெளியிலிருந்தும் பலர் கூப்பிடுவாங்க. அதனால் உங்கள் பேச்சு சுருக்கமாக முடிக்கிறதா இருந்தால் உபயோகிக்கலாம் என்றாள். தேங்க்யூ என்றபடி தொலைபேசி கருவியை தன் அருகே சிறிது நகர்த்தி கொண்டு உள்ளங்கையில் எழுதி வைத்து கொண்டிருந்த அந்த எண்களை ஆவலுடன் பார்த்து அவசரமாக சுழற்றினாள். ஹலோ என்று மறுபுறத்திலிருந்து குரலை கேட்டதுமே அவள் உடல் சிலிர்த்து போனது. ஆண்டுகள் சில ஆன போதிலும் கல்யாணி அம்மாளின் கனிவு நிறைந்த இனிய குரலை அவளால் மறக்க முடியாதே. நெஞ்சு படபடவென்று துடித்தது. அவள் இத்தனை கஷ்டங்களுக்கிடையேயும் அனாதையாகிவிடவில்லை. கல்யாணி அம்மாளை கண்டுபிடித்து விட்டாள். கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது என்பதின் அறிகுறி அது. மகிழ்ச்சி கட்டுக்கொள்ளவில்லை. வார்த்தைகள் தடுமாறின. உணர்ச்சி கொந்தளிப்பில் உடல் முழுவதும் ஆடியது. ஹலோ மிஸ்ஸஸ் எஸ்.ஆர்., நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நான் காவேரி பேசுகிறேன். சௌந்தரி அம்மாளின் நாத்தி காவேரி, ஞாபகம் இருக்கா? படபடவென்று பொறிந்தாள். அட, நம்ம காவேரி, இங்கே எப்போ வந்த? எங்கே தங்கியிருக்க? முதல்ல நீ என்னத்தானே வந்து பார்த்துருக்கணும். மறுபுறத்தில் ஒருமையும் அன்புமாக குழைந்த வார்த்தைகள் அவளது நெஞ்சை தொட்டன. உங்களைத்தான் வந்து பார்த்துருக்கணும். தப்பு செய்துட்டேன். அவசரமாக உங்கள் உதவி இப்போ தேவை. அவள் குரல் உடைந்தது. எங்கிருந்து பேசுகிற சொல்லு. நான் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன். அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம். ஒரு ஹோட்டலிலிருந்து பேசுகிறேன். வாசலில் டாக்ஸிகளும் ஆட்டோகளும் நிறைய நிற்கிறது. உங்கள் விலாசத்தை சுருக்கமாக சொன்னால், நம்பர் 9 ஷண்முகம் காலனி, சிங்காரம் தெரு, சாந்தோம், கடற்கரை ஓரமாக சாந்தோம் மாதா கோவில் தாண்டி நேரே அடையார் போகிற வழியில் ஒரு வெற்றிலை பாக்கு கடைக்கு பக்கத்தில் வலது பக்கம் உருவாகி இருக்கிற சில கட்டடங்களை பார்ப்பேன். அதுதான் ஷண்முகம் காலனி. அதில் 9ஆம் நம்பர் வீடு முதல்ல எடுத்த எடுப்புலேயே பளிச்சுன்னு தெரியும். சமீபத்தில் தான் வீட்டுக்கு வர்ணம் பூசி முடித்தேன். அதனால் ரொம்ப புதுசாக கண்களில் படும். சுலபமாக கண்டுபிடிச்சிடுவேன். இன்னுமா பேசிகிட்டு இருக்கீங்க? எரிச்சலுடன் கேட்டால் ரிசப்ஷனிஸ்ட். ஒரு நிமிஷம் என்று கையை அமர்த்திய காவேரி மறுபக்கத்தில் இருந்து கல்யாணி கொடுத்த தகவலை ஒரு தாளில் அவசரமாக எழுதி கைப்பையில் போட்டுக்கொண்டு, ஓகே ஆண்டி, உங்களை அரை மணி நேரத்தில் சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தாள். முகத்தை கைக்குட்டையால் அழுத்தி துடைத்து கொண்டாள். அப்பாடா என்று மனதில் ஒரு ஆறுதல். பையிலிருந்து ₹1 தாளை மேஜை மேல் ரிசப்ஷன் பெண் முன் வைத்தாள். தேங்க்யூ என்று கூறிவிட்டு அவள் வெளியே நகர்ந்தபோது ரிசப்ஷனிஸ்ட் முகம் சுருங்கி போனாள். ஹோட்டலில் தங்க போகிறாப்புல எல்லாம் விசாரிச்சா, டெலிஃபோன் அடிக்கவா இந்த கதை பிளடி என்று தன்னுள்ளே ஆத்திரத்துடன் அவள் முணுமுணுத்தது காவேரிக்கு கேட்டிருக்க நியாயமில்லை. அவள் வெளியே நின்றதொரு ஆட்டோவை சாந்தமுக்கு அழைத்து செல்ல பேசி முடித்து ஏறி உட்கார்ந்து கொண்டு விட்டாள். சங்கிலி தொடராக நீண்டு கொண்டு போன அவளது கஷ்டங்களுக்கு இப்பொழுது ஒரு முடிவு கட்டாயம் ஏற்படும் என்ற நினைவில் மனம் லேசாகி போனாள். அந்த குடியிருப்பு பகுதியை அணுகியதுமே அவளது இதயம் ஆட்டோ எழுப்பிய சப்தத்திற்கு போட்டியிடுவது போல மார்பு கூண்டின் மேல் பலமாக அடித்து கொண்டது. சில்லறையை எண்ணி கொடுத்துவிட்டு இறங்கியவளின் காலும் கையும் பதறின. 9வது எண். அந்த பகுதியிலேயே முதல் வீடாக கல்யாணி அம்மாள் சொல்லியது போல பளீரென்று வெள்ளை சுற்று சுவரில் தெரிந்தது. தனியானதொரு சிறு வீடு அது. கேட்டை திறந்து கொண்டு போகன் வில்லாவும் அடுக்கு அரளியும் செம்பருத்தியும் சிரித்து கொண்டு குழுகுழுவென்று காட்சியளித்த அந்த சிறு தோட்டத்திற்குள் காலை வைக்க தயங்கியபடி நின்றாள். பயப்படாதே, வா. நாய் எதுவும் நான் வச்சிக்கல. அந்த வாழ்க்கை ஆப்பிரிக்காவோடு போய்விட்டது. இங்கே நானும் 4 சுவர்களுமாகத்தான் வாழ்கிறேன். வம்மா காவேரி என்று வராந்தாவில் நின்றபடி குரல் கொடுத்த கல்யாணி அம்மாளை திரும்பி பார்த்தாள். சௌந்தரி அணி மீண்டும் உயிருடன் சந்தித்து விட்டது போன்றதொரு பிரமையில் தன் துன்பங்களையெல்லாம் சொல்லி ஆறுதல் பெற அன்னி மறுபடி வந்துவிட்டாள் என்பது போன்றதொரு ஆவேச உணர்ச்சி கொந்தளிப்பில் தன்னையும் மீறியதொரு வேகத்திலே ஒரே ஓட்டமாக ஓடி வராந்தவை தாண்டி படிகளில் குதித்தோடி கல்யாணி அம்மாளை மார்புடன் இறுக தழுவி கொண்டு, ஆண்டி ஆண்டி, இன்னைக்கு உங்களை பார்க்க முடியாது போயிருந்தால் ஆண்டி என்று திக்கு திணறி குலுங்கி அழுதாள். கல்யாணி அம்மாள் அவளது முதுகை அன்போடு தடவினாள். காவேரி, என்ன நடந்தது? என்ன சங்கதி? இப்படி அழற?
என்று அன்போடு விசாரித்தபடி அவள் முகத்தை நிமிர்த்தி கன்னத்தில் தாரையிட்ட கண்ணீரை துடைத்துவிட்டு முகம் முழுவதும் பரவி கிடந்த கூந்தலை கோதிவிட்டு ஆறுதலாக விசாரித்தாள். உள்ளே அழைத்துச் சென்று மின்விசிறியை போட்டு அவளை முன்னறை சோபா ஒன்றில் உட்கார வைத்தாள். இரு, தாகத்துக்கு சாப்பிட கொஞ்சம் டீ போட்டு எடுத்து வரேன் என்று கூறிவிட்டு சமையல் அறைக்குள் மறைந்தாள். சிறிது பொழுதில் ஒரு பீங்கான் தட்டில் பிஸ்கட்டுகளும் 2 கோப்பைகளும் ஒரு பீங்கான் கெட்டிலில் சூடான தேநீரும் வைத்து தட்டினை ஏந்தி வந்து முக்காலி மீது வைத்தாள். முதல்ல டீ சாப்பிடு, பிறகு விஷயம் என்னன்னு சொல்லு. உற்சாகப்படுத்தியபடி கம்மென்று தேநீர் மணக்க கோப்பையில் அதை நிறைத்து அவளிடம் நீட்டினாள். ஒரு பிஸ்கெட்டை எடுத்து மெல்ல கடித்து விழுங்கிவிட்டு தேநீரை ஒரு வாய் பருகிய காவேரி கண்ணீரிடையே புன்னகைத்தாள். இப்படி ருசியான சவுத் ஆப்பிரிக்கன் டீயை சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு தெரியுமா ஆண்டி என்றாள் காவேரி. நீங்கள்லாம் இங்கே வந்ததும் உங்கள் ஊர் சாப்பாடு பானங்கள் முதலியவற்றை தேடிக்கொண்டு அலைகிறீங்க. நாங்கள் உங்கள் நாட்டில் வந்து குடியேறிய புதிதில் இட்லி, சாம்பார், தோசை, மிளகாய் பொடி, வத்தல் குழம்பு என்று நாக்கை சப்பிக்கொண்டு இவைகள் கிடைக்காதா என்று ஏங்கி இருக்கிறோம். வேறு நாட்டுக்கு போய் வசிக்க விரும்பிய பின் வயிற்றை கட்டிக்கொள்ளாது நாக்கை வளர்த்து கொண்டால் உருப்படவே முடியாது. வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியாது. வெள்ளைக்காரர்களை பார், அவர்கள் எங்கே குடியேறினாலும் விரைவாக அந்த நாட்டில் கிடைக்கும் உணவை தின்று பழகிக்கொண்டு அந்த நாட்டு மக்களைப் போல வாழ முயலுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் நம்மை விட கெட்டிக்காரங்களாக வாழத் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. அது சரி, போகட்டும். நீ ஏன் இப்படி அழுது கொண்டு நிற்கிற? என்ன நடந்தது? கொஞ்சம் உரிமையோடு அன்போடு அதட்டலாக கேட்டாள். ஆண்டி என்று ஆரம்பித்த காவேரிக்கு அழுகை பொங்கி கொண்டு வந்தது. தாயை கண்டதும் புக்ககத்தில் சிரமப்பட்டு விட்ட பெண்களுக்கு அழுகை பொத்து கொண்டு வரும் என்பார்கள். அதைப்போல தாயன்பு மிக்க கல்யாணி அம்மாளின் முகத்தை கண்டதுமே தான் பட்ட துன்பங்களையெல்லாம் கொட்டி கவிழ்க்க வேண்டும் என்ற ஆத்திரத்திலே பேச முடியாது அவளை துக்கம் உலுக்கியது. மெல்ல சமாளித்து கொண்டு ஆப்பிரிக்காவிலிருந்து அவள் ஏன் புறப்பட்டு வந்தாள் என்பதிலிருந்து அமுதா ஹாஸ்டலில் நடந்த கதை வரை விவரமாக சொல்லி முடித்தாள். தாய்நாடு இப்படி ஒரு மோசமான நாடு என்று தெரிந்திருந்தால் நான் புறப்பட்டு இங்கே வந்திருக்கவே மாட்டேன். இங்கிலாந்துக்கு போயிருப்பேன். விக்கி விக்கி அழுதாள் காவேரி. அருகில் வந்து அமர்ந்து கொண்டு அவளை தழுவி கொண்ட கல்யாணி அம்மாள் லேசாக சிரித்தாள். காவேரி, கண்களை தொடச்சிக்கோ. முதல்ல குளி. மாற்றுக்கு என் புடவை ரவிக்கைகளை அணிந்து கொள். பிறகு சாப்பிடு. சாவதானமாக மற்றவைகளை கவனிச்சுக்கலாம். இது 2 படுக்கை அறை கொண்ட வீடு. ஆப்பிரிக்காவில் இதைவிட பெரிய தோட்டம், வீடு, நீச்சல் குளம், 4 நாய்கள் என்று அமர்க்கலமாக வாழ்ந்தோம். அது ஆப்பிரிக்கா. இந்தியாவில், என் தாய் நாட்டில் எங்களை போன்ற மத்திய தர வகுப்புகாரங்களுக்கு இப்படி வாழ்வதே ரொம்ப பெரிய காரியம். குழந்தை குட்டி இல்லாமல் தன்னந்தனியே செடிகளை பயிர் செய்து கொண்டு வாழ்கிறதை நான் ரொம்பவும் ரசிக்கிறேன். ஆண்டி, இந்தியா நம் தாய் நாடு. என்னவோ ஏதோ நினைச்சு கொண்டு வந்ததற்கு அழுக்கு பிடித்த நாடு. எங்கும் ஒரே குப்பை. தெருவில் குறுக்கையும் நெடுக்கையும் எருமை மாடுகள் நடைபோட்டு கொண்டு கேட்பாரற்று திரிகின்றன. சில இடங்களில் சாக்கடை வழிந்தோடுகிறது. வெயில் தலையை பிளக்கிறது. சாப்பாடு அதைவிட மோசம். சுத்தம் என்பதே தெரியாத மக்கள். சுகாதார அனுசரிப்பு ரொம்ப குறைவு. பிறரை சுரண்டி தின்னும் மோசடி மனிதர்கள் என்று தானே சொல்ல போற? புன்முறுவலுடன் தலையை அசைத்தாள் காவேரி. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் உண்டல்லவா? ஒரே ஒரு பக்கத்தை பார்த்துவிட்டு செல்லாது என்று மதிப்பிடுவது போல இந்தியாவின் ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்ததினால் இப்படி பேசுகிறாய். குப்பை கூளம் நிறைந்த நாடானாலும் சரி, குற்றங்கள் நிறைந்த நாடானாலும் சரி, நான் என் தாய் நாட்டை பற்றி இழிவாக பேச மாட்டேன். அது என் தாயை நான் அவமதித்ததற்கு சமம். என் தாய் கெட்டவளாக இருந்தாலும் என்னை பெற்றவளாச்சே. அதைப்போல என் நாட்டில் பல சிரமங்கள் இருந்த போதிலும் நான் பிறந்த மண். அதை நான் மதித்து பாராட்ட கடமைப்பட்டவள். ஒரு ஆங்கில கவிதை உனக்கு ஞாபகத்துக்கு வரும் என்று நினைக்கிறேன். இது என் பிறந்த நாடு என்று பெருமையோடு சொல்லிக்கொள்ள முடியாத மனிதன் சுவாசித்த போதிலும் அவன் ஆத்மா இறந்து போனதினால் அவன் இறந்தவன் ஆவான். ஞாபகம் இருக்கா? பள்ளிக்கூட நாட்களில் படித்திருப்பாய். என் பிறந்த நாட்டில் பல குற்றங்கள், குறைகள் இருக்கு. இல்லை என்கவில்லை. எந்த நாட்டில் குறையில்லை? குப்பை கூளம், ஸ்லம் என்ற சேரிகள் பணப்புழக்கமுடைய மேலை நாடுகளிலும் இருக்கிறது. டர்பனையே எடுத்துக்கொள். ஓவர்போர்ட், சாட்ஸ்வர்த், 5வது யூனிட் இவைகளில் குப்பை இல்லையா? குற்றங்கள் நடப்பதில்லையா? ஜாதி வித்தியாசம் ரொம்பவே இங்கே இருக்கு. தீண்டப்படாதவர் என்று ஒரு சில மக்களை ஒதுக்கி வைத்து நாம் நமது பண்பை குறைத்துக் கொள்கிறோம். ஒத்துக்கொள்கிறேன். நாளடைவில் அந்த தீமை இங்கிருந்து மறைந்து போய்விடும். முன்னைவிட மக்கள் இப்பொழுது நமது
குறுகிய நோக்கங்களை உதறிவிட்டு பகுத்தறிவு மிக்கவர்களாக மாறிவிட்டிருக்கின்றனர். அதை நீ ஊன்றி பார்க்காதது உன் தவறு. உன் நாட்டில் உள்ள இன வேற்றுமை என்னும் அப்பார்த்தி தலைமுழுகினாலும் நம்மை விட்டு போகாத அபாரத்திட்டாயிற்றே. துன்பங்களை எல்லாம் மறந்து கலகலவென்று சிரித்தாள் காவேரி. நீங்கள் சொல்வதை ஒப்புக்கொள்கிறேன் ஆண்டி. நான் தாய்நாட்டை காமாலை கண்களால் பார்த்த விளைவு. தவறான மனிதர்களை சந்தித்ததால் ஏற்பட்ட பாதிப்பு. மன்னிச்சுக்கோங்க. பாரத நாடு பழம்பெரும் நாடு என்பது உண்மை. நீ என்னோடு கொஞ்ச காலம் தங்கியிருக்கப் போகிறாய். அப்போது இந்த நாட்டு சிற்பங்களை உனக்கு காட்டி சங்கீதத்தை அறிமுகப்படுத்தி நடன நாடகங்களுக்கு உன்னை அழைத்துச் சென்று இந்தியாவின் மறுபக்கத்தை அறிமுகப்படுத்தப் போகிறேன். விஞ்ஞானத்திலும் தாய்நாடு எந்த வகையிலும் குறைந்ததில்லை. நல்ல மனிதர்கள் பலர் இருக்கின்றார்கள். பண்பான நாட்டுக்கே உழைத்த நல்லவர்களை நீ பார்த்தால் கண்களில் நீர் பணிக்க கையெடுத்து கும்பிடுவாய். காவேரி, மை டியர் கேர்ள், கவலைப்படாதே. முதலில் குளித்து வேறு உடை உடித்து கொண்டு வா. பாஸ்போர்ட்டையும் நீ அந்த டிராவல் ஏஜென்சியில் காட்டிய முன்பணத்தையும் எப்படி திரும்ப அடைவது என்பதை பற்றி திட்டம் தீட்டலாம். எங்கள் வீட்டு குளியல் அறையில் ஆப்பிரிக்கா வீட்டு குளியல் அறை போல டெலிஃபோன், ஷவர், பாத்டப் இத்தியாதி கிடையாது. குழாயை திருப்பினால் இந்த தண்ணீர் பஞ்சத்திலும் தண்ணீர் கொட்டும். அண்டாவும் குளிக்க சிறு பிளாஸ்டிக் ஓலையும் வச்சிருக்கிறேன். ஆண்டி, அதையெல்லாம் தேவையில்லை. உங்க அன்பு இருக்கே, அதற்கு முன்னால் அந்த நாட்டில் காணும் போகப் பொருள் எந்த மூளைக்கு? ஆண்டி, மை ஸ்வீட் ஆண்டி என்று நெஞ்சும் நெகிழ்ந்து கண்களில் நீர் புரள நன்றி உணர்வுடன் கல்யாணி அம்மாளின் கன்னத்திலே முத்தமிட்டாள் காவேரி. குளித்து முடித்தபின் கல்யாணி அம்மாள் இரவல் தந்த புடவை ரவிக்கையை உடுத்தி கொண்டு அவள் சமைத்து வைத்திருந்த எளிய உணவை இருவரும் சாப்பிட்டுவிட்டு முன்னறையில் வந்து அமர்ந்து கொண்டனர். கல்யாணிதான் பேச்சை துவக்கினாள். காவேரி, நீ மட்டும் தென்னாப்பிரிக்காவின் குடிமகளாக இல்லாது வேறு நாட்டைச் சேர்ந்தவளாக இருந்திருந்தால் உனது பாஸ்போர்ட்டை வைத்துக்கொண்டு தர மறுக்கும் சந்திரசேகரரை உன் நாட்டு ஹை கமிஷன் அலுவலகம் மூலம் ஒரு கலக்கிவிட முடியும். உனக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. வெள்ளைக்கார வாலிபன் ஒருவன் கிழிந்த சட்டையும் அழுக்கு பிடித்த தோற்றமுமாக இங்குள்ள கோவில் எதிரே ஒரு அலுமினிய தட்டை வைத்துக்கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அதை வேடிக்கை பார்க்க ஒரு பெரும் கூட்டம் திரண்டு விட்டது. சிறிது பொழுதில் அவன் நாட்டைச் சேர்ந்த கவுன்சிலின் வேன் ஒன்று வந்து அவனை அதில் தள்ளி கொண்டு எடுத்துக்கொண்டு போய்விட்டது. அவன் சிரமமின்றி ஊர் போய் சேர அவன் நாட்டு ஹை கமிஷன் உதவி செய்திருக்கும் என்பது நிச்சயம். ஆனால் உன் நிலை அப்படியல்ல. தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருந்த அரசு உறவு பல ஆண்டுகளுக்கு முன்பே துண்டிக்கப்பட்டு விட்டதே. அதனால் உன் நாட்டைச் சேர்ந்த ஹை கமிஷன் அலுவலகம் இங்கே கிடையாது. அதுபோல இந்திய ஹை கமிஷன் அலுவலகம் தென்னாப்பிரிக்காவில் கிடையாது. இப்போ நாம் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? சந்திரசேகரரை அணுகி பாஸ்போர்ட்டை தரும்படி நியாயமான முறையில் கேட்கப் போகிறேன். மறுத்தால் போலீஸில் அது காணாமல் போய்விட்டதாக அதன் விவரங்களையும் கூறி ஒரு புகார் எழுதி தந்துவிட வேண்டும். போலீஸ் எந்த விதத்தில் உதவும்? அவர்கள் கிரைம் அக்ரன்ஸ் ஷீட்டில் இதை சேர்த்து விடுவார்கள். உன் பாஸ்போர்ட்டை சந்திரசேகர் எதேச்சையாக கண்டு எடுத்ததாக கொண்டு போலீஸில் ஒப்படைத்தாலும் வியப்பதற்கில்லை. அப்பொழுது போலீஸ் உன்னை அழைத்து உன் பாஸ்போர்ட்டை உன்னிடம் தருவார்கள். அவர் அதற்கும் அசையாதிருந்து விட்டால் போலீஸில் நீ கொடுக்க போகும் புகார் பற்றி ஒரு காப்பி வாங்கிக் கொள்வோம். தேதி, போலீஸ் ஸ்டேஷன் முத்திரை இத்தியாதிகளுடன் உள்ள அந்த காப்பியை நாம் டர்பன் நகரத்தில் உள்ள இமிகிரேஷன் அதிகாரிகளுக்கு அனுப்பி அத்துடன் ஒரு கடிதமும் சேர்த்து அனுப்பி உடனடியாக ஒரு புது பாஸ்போர்ட்டை அனுப்பும்படி கேட்டுக்கொள்வோம். சில நாட்களில் அங்கிருந்து ஒரு புது பாஸ்போர்ட் வந்துவிடும். போலீஸில் புகார் கொடுத்த கடிதத்தின் ஒரு நகலும் நமக்கு அனுப்பி விடுவார்கள். ஆண்டி, உங்களுக்கு இத்தனை விவரம் எப்படி தெரியும்? உன்னை போல ஒரு அசட்டு இளைஞன் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவன் தன் பாஸ்போர்ட்டை தொலைத்து விட்டு நான் என் நண்பர் திவாகரனை அணுகி அவனுக்கு உதவினேன். உங்கள் நண்பர் திவாகரன் ரொம்ப செல்வாக்கு உடையவரோ? நல்ல வேளை, இப்பொழுது எனக்கு இன்னொரு யோசனையை நீ ஞாபகப்படுத்தினாய். நண்பர் திவாகரன் ஒரு வழக்கறிஞர். சட்ட நுணுக்கங்கள் மூலம் அவர் ஏழைகளுக்கு இலவசமாக உதவி செய்யும் ஒரு சமூக சேவகர். ஏழை பங்காளன். அவர் மூலமாக இந்த டிராவல் ஏஜென்ட்டிடம் நீ கட்டிய 2000 திரும்ப வாங்க முயற்சிக்கப் போகிறேன். அந்த டிராவல் ஏஜென்சி பணத்தை திருப்பி கொடுக்க மறுத்துவிட்டதே. நண்பர் திவாகரனின் சாமர்த்தியத்தை நீ அறிய மாட்டாய். முதலில் மரியாதையாக உனது வழக்கறிஞர் என்ற நிலையில் ஒரு கடிதம் எழுதி கேட்பார். அவர்கள் பணத்தை திருப்பி கொடுக்க மறுத்தால் ஒரு சிவப்பு கொடியை கையில் பிடித்துக்கொண்டு ஒரு பெரிய கரும்பலகையில் இந்த டிராவல் ஏஜென்சியிடம் பணம் கொடுத்து ஏமாந்து போனேன், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று கொட்டை கொட்டையாக எழுதி வைத்துவிட்டு ஒரு துண்டை விரித்து
நடைபாதையில் போட்டுக்கொண்டு கையில் கொடியுடன் உட்கார்ந்து ஓலமிட ஆரம்பித்து விடுவார்.